கன்னியா ராசி, கன்னியா லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த கன்னி ராசி, கன்னி லக்னத்துக்கு செவ்வாயோடைய 8ஆம் அதிபதி 8க்கே வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி யார் இவங்க? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்காங்க? நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தனித்துவமா இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி நீங்க சொல்லக்கூடிய ராசிகள் நீங்க எப்படி செயல்பட போறீங்க? எப்படி ஒரு விஷயத்த பிரதிபலிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் காமிக்குது. அப்ப லக்னம் அப்படிங்கிறது நீங்க யாரு? எப்பேர்ப்பட்ட நபர்கள்? உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் வரதுக்கு காத்துட்டு இருக்கு? என்ன நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன சொல்லுது? இது எல்லாத்துக்குமே லக்னம் அப்படிங்கிறதா பெருசாக பேசப்படுது. ராசி சொல்லக்கூடிய அனைத்து பொது பலன்களும் கிட்டத்தட்ட 10 to 20% தான் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறது மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 80 to 90% பெரிய அளவுக்கு ரிசல்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் ஏன் என் மனசுக்குள்ளார 1000 கேள்வி. நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம்? அறிவுக்கு பெயர் போன ராசி. இன்னைக்கு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு 4 பேர் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனிமே கண்ட சனினால உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்த ராசியாக இன்னைக்கு அப்படியே மனதளவுல கடுமையான ஒரு தொந்தரவுகளை அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி. நீங்க இன்னைக்கு மோசமா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படா விழுவேன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்களா இப்ப விழுந்துட்டான். இப்ப பார்த்தீங்களா குரோத் இல்லாம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வம்புக்கு எடுத்து சண்டை போடக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கு. இன்னைக்கு நீங்க மனசாட்சிக்கு பயந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம சண்டைக்கு போனா நமக்கு தான் லாஸ் அப்படிங்கிறத நீங்க உறுத்தாம அப்படியே தன்மானத்துக்கோசரம் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேணுங்கிற போது யாரும் ஆள் வந்து நிக்கவே இல்லை. நல்லவன் கெட்டவன் பார்க்காம பழகிட்டீங்க. யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரோகம் அப்படிங்கிறது நினைக்காத உங்களுக்கு இன்னைக்கு நிறைய துரோகங்கள் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. பொதுவாக மனசுல எதுவுமே வைக்காம படபடன்னு எல்லாத்துக்கும் நல்லவனாக பேசக்கூடிய நபர்கள் நீங்க. இன்னைக்கு உங்கள எல்லாருமே என்ன வேலை செய்யற அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. பல லாங்குவேஜ் சிம்பிளிசிட்டி ரொம்ப அமைதியாக பொறுமையாக கேட்கக்கூடிய ராசி. ஆட விட்டு எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ராசி. ரொம்ப கெத்தான ராசி சொல்லலாம். சிந்தனையிலேயே எல்லா நேரத்திலையும் பொருளாதாரம் சார்ந்த ஒரு வளர்ச்சிகள் ஒரு சிந்தனையிலேயே அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ராசி. உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு வேற யாருக்காவது வந்திருந்தா எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் அது எல்லாமே இருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கன்னிராசியை பொறுத்தவரையும் அதிகமாகவே இருக்கு. இந்த செவ்வாய் இந்த கன்னிராசிக்கு பொறுத்தவரையும் செவ்வாய் ரொம்ப ஆகாதவருங்க. ஆனா செவ்வாய் நல்லா இருந்தா மட்டுமே தான் ஆயுளுக்கு பயம் இல்லாம இருக்க முடியும். ஆயுள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லாம இருக்க முடியும். எதிரிகள் சார்ந்த தொந்தரவுகள் இல்லாம இருக்க முடியும். அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப பலமும் ஆகக்கூடாது, ரொம்ப பலவீனமாகவும் போகக்கூடாது. ஏன்னா 3க்கு 8ஆம் இடம் தான் இந்த 8க்கு 3 தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு 8 தான் இந்த 3ஆம் இடம். அப்ப இந்த 3, 8 சம்மந்தப்படுறதுனால இந்த செவ்வாயோடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபோக்கஸா இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இன்னைக்கு நம்ம ரீசென்ட் டைம்ல ஜாதகத்தை பார்க்கும்போது கூட கன்னி ராசி பத்தி நம்ம சொல்லியிருந்த போது பிறந்த கால ஜாதகத்துல அவர் குடுத்திருந்தார். அவருடைய லக்னம் வந்து வேற. ராசி வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியா ராசி. அவருடைய ஜாதகத்த பார்த்தோனேயுமே நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? திருமண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்த நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த திருமண வாழ்க்கையிலேருந்து நீங்க மீண்டு வெளிய வந்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இல்ல மேடம் நான் ரொம்ப போராடுறேன். எனக்கும் என் மனைவிக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. இது தீர்க்குமா, தீர்க்காதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி மேல அன்பு, பாசம் வச்சிருக்கேன். அது எல்லாத்துக்குமே என்னை பயன்படுத்திக்கிறாங்க என்னைய. அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லுங்க நம்ம நெறைய சொல்லிட்டே இருந்தார். அப்படி சொல்லும்போது இன்னைக்கு இங்க இங்க பார்த்துக்கோங்க. இந்த காலங்கள் வரையும் திருமண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க திருமணத்திலருந்து வெளிய வந்துருவீங்க அப்படிங்கிறது ஷூரா சொன்னோம். இன்னைக்கு அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சம்பாத்தியத்தையும் மனைவிக்காக விட்டு குடுத்துட்டு அவர் அந்த திருமண வாழ்க்கையிலருந்து வெளிய வந்துட்டாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கும்போது கேட்கிறாரு, 2வது திருமணத்துக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தோம். இல்ல முதல் திருமணமும் அதே மாதிரி ஆயிருமா? ஃபர்ஸ்ட் திருமணம் மாரியே 2வது திருமணம் ஆயிருமா? இல்ல அதுவாவது எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமா மேடம்? சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த 2வது திருமணத்துக்கும் இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதை கேட்காம அவர் 2வது திருமணத்துக்கு அவசரமா ப்ரொசீட் பண்ணி, இன்னைக்கு அந்த 2வது திருமணமும் ரொம்ப பிரச்சனையில போய் நிக்குது. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. இதுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவருடைய பிறந்த கால ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியா ராசி நெறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எல்லாமே சப்போர்ட் பண்ணல. அப்ப சப்போர்ட் பண்ணும்போது அவர் வெயிட் பண்ணி அந்த கல்யாணத்த பண்ணியிருந்தா, அவருக்கு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. வெயிட் பண்ணாம அவர் எடுத்த முடிவுனால இன்னைக்கு 2வது மனைவியும் அவர விட்டு வெளியேறுறாங்க. இது எனக்கு வந்து இருக்கிறதா வாழ்றதான்னு எனக்கு தெரியல. அவருடைய ராசிக்கு பாருங்க 7ல கண்ட சனி ராசிய பார்க்குறாரு.
அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தைகள் என்னென்ன, இருக்கலாமா வாழலாமா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுனா எடுத்து பேசுறதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆளுகள். ஆனா நான் நல்லா இருக்கிற வரையும் எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு காலை சுத்தின பாம்பாக என்னுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் என்னுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் வந்து இவங்களுக்காகவா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன், இவ்வளோ ஒரு செல்ஃபிஷா நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை குறை சொல்லக்கூடிய, மத்தவங்கள நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி பேசக்கூடிய காலமா தான் இந்த மாரி இருந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம், இந்த காலங்கள் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இல்ல டைவர்ஸ்க்கு ப்ரொசீட் பண்ணலாமா? 2வது திருமணம் எனக்கு வேண்டாம். அந்த பொண்ணு திடீர்னு சொல்லிக்காம கொள்ளிக்காம என்னை விட்டுட்டு போயிருச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. அது வேண்டாங்க, அது ஆகாதுங்க. அந்த டைம் வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அந்த டைம் வரையும் வெயிட் பண்ணாங்க. திருப்பி அவருடைய 2வது மனைவி அவருடைய வந்து மறுபடியும் சேர்ந்துட்டாரு. இப்ப இதுலேருந்து வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த தனித்துவமாக சொல்லும். நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன கர்மா, என்னுடைய தசாபுத்திகள் இருக்கு, இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், பெற்றோருடைய ஆதரவுகள் இருக்கா, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் அனைத்துமே பிறந்த கால ஜாதகம் கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணிடும். செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் 8ஆம் அதிபதி 8க்கே வந்து ராசிக்கு 2ஆம் இடத்த பார்ப்பார். அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் ஓடி ஒளிஞ்சு பதில் சொன்ன காலங்கள். எது எடுத்தாலும் பயந்துக்குவீங்க இன்னைக்கு. யாராவது ஒரு ஃபோன் பண்ணுனா இன்னைக்கு ஒரு பயம். யாராவது பேச வந்தா என்ன பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி பயம். ஒரு விஷயம் செய்ய போறீங்க, செய்யறதுக்கு முன்னாடி அது ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படிங்கிற பயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு தடங்கல் ஒரு தடங்கல் இல்ல. ஒரு விஷயம் பண்றதுக்கு 100 தடங்கல் யாருக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னியா ராசிக்கு தான். நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த ஹெல்ப் பண்ணி மாறாத குணங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்கள இன்னுமே வந்து நெறைய பிரஷர் குடுத்துட்டு இருக்கு. தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இல்ல, இடம், வீடு சார்ந்த விஷயத்துல வாய்ப்புகள் எதுவுமே பெருசாக அமையவே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு குரோத் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள். தூங்குனா தூக்கம் வர மாட்டேங்குது மேடம். ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம். திடீர்னு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் என்ன? எனக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற கவலைகள் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இனி இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். நெறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆயிட்டு இருக்கு மேடம். அத சமாளிக்கிறதுக்காகவே புதுசா கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்னு சொல்லவங்க எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உடைய செலவுகள்லாம் படிப்படியாக கட்டுப்படுத்தப்படும். அதேபோல முதல்ல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையில தொடர்ந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா செவ்வாய் சனியோடைய இணைவு மீன ராசியில ரொம்ப நாட்களாக இருக்கு. இன்னைக்கு நம்ம பேசும்போதும் செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதனால என்ன சொல்ல வருது? ராசியை பாக்குது. இந்த பக்கம் போக முடியாம, இந்த பக்கம் போக முடியாம இந்த திருமண வாழ்க்கையில தொடர்ந்து அப்படியே பம்ப் ஆயி நிக்கிறேன் நானு. 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, என்னோட குழந்தைய காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வாழ்க்கை முடியுமா? முடியாதா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து திருமண வாழ்க்கையில அப்படியே டம்பா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு சொல்யூஷனுக்கான விஷயங்கள், திரும்பி சேருவதற்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதேபோல அப்பாவோடைய ஆதரவு இல்ல. "அப்பா நீ யாரு?" அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்காரு. தொழில் நல்லா இருந்தா போதும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில பொறுத்தவரையுமே கன்னி ராசிக்கு 10ஆம் அதிபதியா, தொழில் ஸ்தானாதிபதியா, லக்னாதிபதியாவும் அவரே வரதுனால, தொழில்ல மட்டுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தா, நான் வாழ்க்கையில எத வேணாலும் சமாளிச்சுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், இனி தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நெறைய இஎம்ஐ சார்ந்த ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு யாருக்கும் தெரியாம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இவங்க இன்னைக்கு இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம, ஒரு விஷயத்த மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது கன்னி தான். தனக்கு மட்டுமே தெரியட்டும், மத்தவங்க தன்னுடைய குடும்பம் சார்ந்து யாருமே பாதிப்படையக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எல்லா விஷயத்தையும் சுமூகமா கொண்டு போகணும்னு நெனச்சோம். இவங்களுக்கு தான் நெறைய பாதிப்புகள் வருது. இனி தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும், முன்னேற்றங்களும் அதிகமா இருக்கு. 10ஆம் இடத்துக்கு 11ஆம் அதிபதி நல்ல ஒரு பலமா இருக்கிறாரு. அப்ப தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு தாக்கம், இந்த ஈபி பில்லுக்கு மட்டுமே நான் பே பண்றதுக்கு என்னால முடியல மேடம். லேபருக்கு பணம் குடுக்கறதுக்கு முடியல. கட்டடத்துக்கு வாடகை குடுக்க முடியல. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த தொழில் நடத்துறதுக்கே பல சிரமங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, இனி தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும், முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இனியுமே நெறைய பலன்கள் இருக்கா இந்த செவ்வாய பேஸ் பண்ணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நெறைய சொந்தக்காரங்களே உங்கள நெறைய அவமானப்படுத்தின காலங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கும் அவமானப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு குடும்ப ரீதியான அவமானங்கள் நெறைய இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் படிப்படியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. நம்ம செவ்வாய்ங்கிற ஒரு கிரகத்த மட்டுமே பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கோம். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல லக்னம் என்ன? லக்னாதிபதி என்ன? நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன? கோச்சாரம் என்ன? நவாம்சத்தோடைய நிலைமை என்ன? இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட ஜாதகம் தான் ஒரு விஷயத்த பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா,
கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.